Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு இயற்பியல்ல முதல் பாடம், அதாவது முதல் அலகு நிலைமின்னியல்ல இருக்கக்கூடிய மிக முக்கிய வினாக்கள். ஆனுவல் எக்ஸாம், அதாவது பப்ளிக் எக்ஸாம் இருக்குல்லையா, முழு ஆண்டு தேர்வுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். சோ இதுக்குள்ள இருந்து அந்த கொஸ்டின்ஸே வந்து கேட்பாங்க. லாஸ்ட் இயரும் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷமும் நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் அப்படியே வந்துருச்சு. சோ இந்த வருஷமும் அது அப்படியே தான் வரப்போகுது. சோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. இது ரெடியூஸ்ட் சிலபஸ் கிடையாது, ஃபுல் போர்ஷன். ஓகேவா? சோ அந்த புக்ல இருக்கக்கூடிய முதல் அலகுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே அனலைஸ் பண்ணி அதுல இருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சோ இத பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு கொஸ்டினா ரீட் பண்ணும்போது கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. அந்த கொஸ்டின்ல வந்து என்னென்ன எழுதணும் அப்படிங்கறதே நான் சொல்லுவேன். சோ அதனால வந்து கரெக்டா பாருங்க. சரி, அலகு 1 நிலைமின்னியல், மிக முக்கிய 2, 3 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள். சரியா? சோ 12ஆம் வகுப்பு இயற்பியல் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மதிப்பெண் வினாக்கள். புக் பேக்ல ரோமன் லெட்டர் 2ல இருக்கு இல்லையா? சோ 2ல முதல் கேள்வி, மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல் என்றால் என்ன? சோ அந்த விளக்கத்தை எழுதி அது கீழே ஒரு ஃபார்முலாவும் எழுதணும். நீங்க Q is equal to NE இப்படின்னு வரும் இல்லையா? சோ அந்த ஃபார்முலாவும் கண்டிப்பா எழுதணும். என்ன ஃபார்முலா வந்து நிறைய கணக்குகளுக்கு வந்து யூஸ் ஆகும். சரி, அடுத்து இரண்டாவது, கூலும் விதியை கூறி அதன் வெக்டார் வடிவம் தருக. கூலும் விதி எழுதணும். வெக்டார் வடிவம் ஃபார்முலா இருக்கு இல்லையா? எப்படி? எக்ஸாம்பிள், F is directly proportional to Q1 Q2 by R square. இது ஸ்கேலார் வடிவம். வெக்டார் வரும்போது இங்க இந்த மாதிரி வெக்டார் சிம்பல், இங்க அலகு வெக்டார் இப்படி போடணும். சரியா? அடுத்து ஐந்தாவது क्वेश्चन, மின்புலம் வரையறு. வரையறை மட்டும் இல்ல, அதனுடைய அலகும் வந்து எழுதணும். ஃபார்முலா என்ன? E is equal to F by Q0. அடுத்து ஏழாவது क्वेश्चन, மின்புல கோடுகள் ஒன்றே ஒன்று வெட்டி கொள்ளாது, நிறுவுக. எட்டாவது क्वेश्चन, மின் இருமுனை வரையறு. மின் இருமுனை திருப்புத்திறன் என்றால் என்ன? மின் இருமுனை திருப்புத்திறனுக்கு வந்து கண்டிப்பா ஃபார்முலாவும் அலகும் எழுதணும். 11வது क्वेश्चन, சம மின்னழுத்த பரப்பு என்றால் என்ன? கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஒரு அலகு கொடுக்கணும். அதே மாதிரி இங்க ஒன்று சொன்னேன், 10வது क्वेश्चन வந்து நிலை மின்னழுத்தம் வரையறு, அதுக்கும் அலகு எழுதணும். அதே மாதிரி 11க்கு வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு எழுதணும். 15வது क्वेश्चन, புக் பேக்ல 15வது क्वेश्चन, மின் பாயம் வரையறு அல்லது மின்புல பாயம் வரையறுன்னு கேட்பாங்க. வரையறை, ஃபார்முலா, அதாவது என்னது வாய்ப்பாடு, லாஸ்ட்ல வந்து அலகு. அடுத்து 20வது क्वेश्चन, மின்தேக்கு திறன் வரையறு, அதன் அலகு யாது? 21, ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன? அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கூர்முனை செயல்பாடு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. சோ அப்படி இதுல வந்து பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 क्वेश्चन தான் கொடுத்திருக்கிறோம். கரெக்டா? 21 क्वेश्चन இருக்கிற இடத்துல அனலைஸ் பண்ணி 10 क्वेश्चन கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பா இந்த 10 क्वेश्चனை நீங்க தெளிவா படிக்கணும். அடுத்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 மதிப்பெண் வினாக்கள். அதுல புக் பேக்ல ரோமன் லெட்டர் 2ல ஒரு क्वेश्चन இருக்கு, மீதி எல்லாம் ரோமன் லெட்டர் 3ல. ரோமன் லெட்டர் 2ல பாருங்க, 3வது क्वेश्चन, கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையேயான வேறுபாடுகள். குறைந்தது 4 பாயிண்டாவது எழுதுங்க, பாக்ஸ் போட்டு நீட்டா எழுதுங்க. அடுத்து ரோமன் லெட்டர் 3ல 5வது क्वेश्चन, மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசையின் கோவை. சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்ட மின் இருமுனை உணரும் திருப்பு விசை, முக்கியமான क्वेश्चन. 6வது क्वेश्चन, புள்ளி மின்துகள் அல்லது புள்ளி மின்னூட்டத்தால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை வருவி. சரியா? அடுத்து 10வது क्वेश्चन, கூலும் விதியிலிருந்து காஸ் விதியை பெறுக. 17, இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறன். சோ அதுக்கான அந்த என்ன சொல்ற டெரிவேஷன் பார்ட், அந்த கோவையை கொண்டு வரணும். 18வது क्वेश्चन, இணைத்தட்டு மின்தேக்கியினுள் சேமித்து வைக்கப்படும் ஆற்றலுக்கான கோவையை வருவி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 क्वेश्चन தான் கொடுத்திருக்கிறோம். ஓகேவா? சோ இது வந்து 3 மதிப்பெண் வினாக்கள். சோ இனி நம்ம பார்க்க வேண்டியது என்னது? 5 மதிப்பெண் வினாக்கள். சரியா? இப்ப 5 மதிப்பெண் வினாக்களை பார்ப்போம். 5 மார்க்ஸ். புக் பேக்ல ரோமன் லெட்டர் 3ல 4வது क्वेश्चन ரொம்ப முக்கியம், அச்சுக்கோடு மற்றும் நடுவரை கோடு இல்லையா? மின் இருமுனையால் என்னது? அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் மின்புலத்திற்கான கோவை. சோ அதே மாதிரி இதுலயும் எப்படி கேட்பாங்க? மின் இருமுனையால் நடுவரை கோட்டில் ஒரு புள்ளியில் மின்புலம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ரெண்டுமே தனித்தனி 5 மார்க் क्वेश्चन, ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7வது क्वेश्चन பாருங்க, மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை. இதுக்கு வந்து சிறப்பு நேர்வுகள் இருக்கு. நேர்வு 1, 2, 3 ஒவ்வொரு லைன் தான் இருக்கும். சோ அதையும் வந்து கண்டிப்பா எழுதணும்.
11வது கொஸ்டின், மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுள்ள கம்பியினால் மின்புலம். சோ இது வந்து காஸ் விதியினுடைய முதல் பயன்பாடு. அடுத்து 19வது கொஸ்டின், இணைத்தட்டு மின்தேக்கியினுள் மின்காப்பு வைக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகள். முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து 22வது கொஸ்டின், வான் டி கிராஃப் இயற்றி, அதனுடைய அமைப்பு, செயல்படும் விதம், தத்துவம். இவ்வளோத்தையும் எழுதணும். இதுல மிக மிக முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதே மாதிரி 7வது கொஸ்டின் காஸ் விதியினுடைய பயன்பாடு, முதல் பயன்பாடு, கடைசியா வந்து வான் டி கிராஃப் இயற்றி. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா 19வது கொஸ்டினை சூஸ் பண்ணுங்க. அது இல்லாம நல்லா படிக்கிறவங்க காஸ் விதியினுடைய பயன்பாடுகள்ல 2வது மற்றும் 4வது பயன்பாடையும் சேர்த்து படிச்சிருங்க. சோ இவ்வளவுதான் இந்த வீடியோல. சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, எழுதி எழுதி பாருங்க. நமக்கு வந்து சென்டம் வாங்கணும். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. அதுல வந்து 21 சென்டம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் என் ஸ்கூல்லயும் வந்து சென்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் நீங்களும் வந்து என்ன பண்ணணும், சென்டம்ஸ் எடுக்கணும். சோ அதனால இதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.